அழிந்து போவதனை இந்த வரலாறு உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டும். 60 வருட போராட்டமாக இருந்த அந்த 30 வருடத்துக்கு மேல ஆயுத போராட்டங்கள் தாங்கி நடைபெறுந்த எங்களுடைய விடுதலை போராட்டமானது இன்று அங்கு மௌனிக்கப்பட்ட நிலையில் அல்லது முற்றுமுழுதாக அதனது பலத்தை இழந்து சோகை இழந்து அந்த மண் அனாதைகளாக அந்த மண் அந்நியலின் ஆக்கிரமிப்பு காலங்கள் பட்டு இன்று ஒரு கலப்பினமாக ஒரு கலாச்சாரங்கள் சிதைக்கப்பட்ட ஒரு கலப்பினமாக எமது மக்கள் கண்டிப்பத பண்பாடுகள் சிதைக்கப்பட்ட ஒரு தேசமாக பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அவ்விதமான ஒரு சூழ்நிலை இங்கும் வர வேண்டுமா என்கிறதான் எங்களுடைய ஆழமான கேள்வியா இருக்கிறது. ஒவ்வொரு விமர்சனங்களும் ஒரு மனிதனையோ அல்லது ஒரு அரச கட்டமைப்பையோ அது இல்லாமல் இருப்பதற்கு ஆன அத்திவாரம் அல்ல. ஒரு விமர்சனம் என்பது ஒரு தனி மனிதனையும் சரி அல்லது ஒரு அரச கட்டமைப்பும் சரி அது வலுவான வீச்சான பாய்ச்சலுக்கு முன்னுதாரணமாக தள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும். காரணம் உதாரணங்கள் சிலவற்றை நாங்கள் குறிப்பிட முடியும். பொன்சேகா அவர்கள் ரணத்துறையா பதவியேற்றிருந்த பொழுது விடுதலை புலிகள் விசிலடிக்கத்தான் உரியுள்ள நக்கலாக சொன்ன பொழுதுதான் பலாலி தளத்திலும் அங்கே ஆணவ தளத்தின் மீதும் வேறு சில மிக முக்கியமான வாந்தளங்கள் மீதும் புலிகள் என பாய்ந்து பாரிய தாக்குதலை நடத்தி நிலைகுலைய வைத்தார்கள். அவர் அந்த வேடிக்கையாக எள்ளி நகையாட முற்பட்ட பொழுது நாங்கள் யார் என்பதை அங்கே விடுதலை புலிகள் அந்த மண்ணிலே நிலைநிறுத்தி காட்டினார்கள். அவர்களுடைய பலம் கண்டு அவர்கள் ஆடி போனார்கள். அதன் பின்னர் அந்த ஆதிக்க சக்திகள் தங்கள் உதடுகளில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு சொற்களையும் ஆராய்ந்து அவதானித்து நின்று நிதானமாக வெளியிட்டதை கடந்த கால வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு கண்முனை காட்டி இருக்கின்றன. அவ்விதமான வரலாற்று நிகழ்வுகள் தான் இப்பொழுது மீண்டும் ஆயுதமல்லாத ஒரு அகிம்ச ரீதியான ஒரு ஜனநாயக வழியிலான இந்த அரச கட்டமைப்புக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாயிலிருந்து அல்லது உங்கள் உதடுகளிலிருந்து வீசப்படுகிற ஒவ்வொரு சொற்களும் பீரங்கி குண்டுகளாகவே விழுந்து கொண்டிருக்கின்றன. அந்த பீரங்கி குண்டுகளின் ஒவ்வொரு வசன கோர்வையும் விழுந்து படிக்கின்ற பொழுது அவை பத்தி எடுக்கின்றன. சிலவளை முன்னால் நடவருகின்ற அல்லது முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய நெஞ்சங்களின் உள்ளங்களை காயப்படுத்தியிருக்க கூடும் அல்லது அங்கே பாரிய வடுக்களை அது தூவி இருக்கக்கூடும். எனவேதான் உங்களுடைய உதடுகள் உச்சரிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தை துளிகளும் உண்மையானவையாக தூய்மையானவையாக உங்களது தாய்மண்ணையும் அந்த தமிழ் மக்களையும் எல்லாருக்கும் மேலாக எங்களை கட்டி காத்து வளர்த்த எங்களது தமிழை தேசிய நேசித்தவளாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்று அவரை ஆராய்ந்து அலசி பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்த உடையும் பார்க்கின்ற பொழுது சூனியமான ஒரு பூஜ்யமான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது கண்டு நாங்கள் வருந்துகிறோம். எங்கள் புலிகள் பொம்பை பிடித்து கண்ணீரை கொட்டி தீர்க்கின்றன. வலிகளோடு நடந்த நாங்கள் மேலும் வலிகளை தாங்கி நடப்பதற்கா இந்த அரசாங்கம் என்கிற கேள்விதான் மீண்டும் மீண்டும் எங்களை உசிப்பேற்றிக் கொண்டிருக்கிறது அல்லது எங்களை தட்டி எங்களை மீண்டும் மீண்டும் கேள்விகளை உங்களை கேட்க வைக்கிறது. இந்த கேள்விகளை உருவாக்கி விட்டது யார்? இந்த கேள்விகளுக்கு பதிலை தாருங்கள் என்று நாம் அடம்பிடிப்பதற்கு அல்லது நாம் உங்களை வேண்டி வருவதற்கு அடிப்படை காரணம் என்ன? நீங்கள் எமக்கு யார்? நாங்கள் உங்களுக்கு யார்? நீங்கள் இந்த மந்திலே வருவதற்கு காரணம் என்ன? நான் இந்த வேட்பாளராக வருவதற்கு நீங்கள் துடிப்பதன் தர்மம் என்ன? உங்கள் ஆழ்மான உள்ளத்தில் ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசை என்னால் நான் எனது உயிர் ஆவி அணைந்து போவதற்கு முன்னர் அது என் உடலை விட்டு நீத்து போவதற்கு முன்னர் நான் சார்ந்த மக்களுக்கும் நான் சார்ந்த சமுதாயத்துக்கும் நான் சார்ந்த நாட்டுக்கும் எனது மக்களுக்கான இறமையுடன் கூடிய ஒரு விடுதலை வந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக துடிக்கின்றீர்கள். அந்த துடிப்பின் ஒரு அங்கமாக அதன் மீது கொண்ட ஆசையாக இந்த வேட்பாளராக வந்து நிற்கின்றீர்கள். இந்த வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுதும் அதுக்கு உரிய முறையில் அந்த நாடாளுமன்ற அரசாங்கத்தின் விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டு பரிபூர்ணமாக அதை வழங்கி எழுந்து நீங்கள் அதை செய்திருக்க வேண்டும். ஆனால் அங்கும் முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கின்ற பொழுது தொடர்ந்து விதமான குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது பாய்கின்ற பொழுது எங்களுக்கு ஆறாத ரணங்களை எங்கள் இதயங்களில் அள்ளி வீசுகிறது. அந்த ரணங்கள் மெல்ல மெல்ல எங்களை கொன்று புதைக்க எண்ணுகிறது. எனவே இவ்வாறு நாங்கள் எண்ணுகின்ற பொழுது உங்கள் அரசிடமிருந்து நாங்கள் விலகிச் செல்லக்கூடியவர்களாக அல்லது நீங்கள் எங்களை விலக்கிச் செல்கின்ற ஒரு ஒப்பான நிலைக்கு உங்களை மாற்றிக் கொள்கிறீர்கள். இந்த வரலாற்று துன்பியல் மேலும் தொடரக்கூடாது என்பது உலகளாவிய ரீதிய மக்களின் எண்ணமாகவும் ஆசையாகவும் அவாவாகவும் இருக்கிறது. அந்த வகையில் தான் மீண்டும் மீண்டும் நான் உங்களை கேட்டுக்கொள்வதும் இறங்கி வேண்டிக் கொள்வதும் மேலும் இவ்விதமான இந்த மோசடிகள் அல்லது முறைகேடுகள் தொடராமல் இருக்க வேண்டும் என்பதே எமது அவாவாக இருக்கிறது. மைக்கேல் கோலின் சொல்ல ஒரு எடுத்துக் கொடுங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த அணைப்பில் இருக்கிறீங்களா? பேசுங்க. வணக்கம். இப்பொழுது தொடர்ந்திலிருந்து கொலின்ஸ் அவர்கள் முன்னாள் ஐநாவின் மந்திரி மிகவும் ஆளுமையான தனது உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தார். எமது தம்பி அருமை தம்பி அன்பு தம்பி பாலச்சந்திரனுடைய அந்த நினைவுகளை கூட அங்கே அருமையாக ஆக்கியிருந்தார். வணக்கம் ஐயா. நீங்க செய்த அந்த பணிக்கு தலைவணங்கி இப்பொழுது உங்களுடைய நாடாளுமன்ற அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பாகவும்
இந்த அணுகக்கூடிய தேர்தல் நிலை தொடர்பாகவும் இந்த தேர்தல் பிரான்ஸ் நாட்டு மக்கள் மத்தியில் எவ்வாறான எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது, இதனூடாக புதியவர்களும் வர இருக்கின்ற பழையவர்களும் இணைந்து இந்த நாடுகந்த அரசாங்கத்தினை எவ்வாறு நீங்கள் கட்டி மேலும் முன்னோக்கி செல்ல போகிறீர்கள் என்ற கருத்தை முன்வைங்கள். தேர்தல் சம்பந்தமாக நான் எது விதமான விடயத்தை நான் இப்போது பேசுகிறேன். சம்பந்தமான இந்த விடயத்தையும் உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் வரைக்கும் நான் அதை பேச விரும்பவில்லை. ஆனால் தமிழர்களுடைய தேர்தலுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை பற்றி பேசுவதென்றால் நான் பேச தயாராக இருக்கிறேன். தேர்தல் தொடர்பாக முடியாவிட்டால் கடந்த காலங்களில் இந்த அரசியலிடம் நிகழ்வுகள் நீங்கள் இணைந்திருந்த ஆட்சிய பணிகள் தொடர்பாக விளக்க முடியுமா? இது உங்களுடைய அந்த ஆட்சிய பணிகள் மக்கள் மத்தியில் எவ்வாறு ஒரு தாக்கத்தை உருவாக்கியது, அந்த மக்கள் மத்தியில் உங்கள் கடற்கரையில் இருக்கக்கூடிய நம்பிக்கை எதிர்பார்ப்பு உருவாகிறது என்கிற விடயங்களை சொல்லுகிறேன். ஒரு விடயத்தை நான் பார்க்கலாம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய மக்களுடைய ஒற்றுமைதான் மிக முக்கியமான விடயம். இந்த ஒற்றுமைக்கான பணி மிக மிக தூரத்திலே தான் எனக்கு என்றால் தெரிகின்றது. அந்த ஒற்றுமைக்கான பணி சரியான முறையில் நடந்தேறவில்லை என்று சொன்னால் பொறுத்தவர்களானது